போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய மதுரை பிரபல ரவுடி கொட்டுராஜா என்கின்ற அழகுராஜா. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மொத்த ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு டீம் ரெடி பண்ணிருக்கான். நான் திமுக வந்துடுறேன், நீ ஏடிஎம்கே போயிடு. ரெண்டு கட்சியுமே சீட்டு கொடுத்துருக்கு. 23 வருஷத்துல 21 கொலைகளை துப்பாக்கி எடுத்து 10 ரவுண்டு சுடலை அப்படின்னா அவன் கொண்டு வந்த எல்லா நாட்டு வண்டி கொண்டையும் அருவாளையும் பயன்படுத்தி இங்க இருக்கிற எத்தனை பேர்த்த வெட்டியிருப்பான். லெஃப்ட் சைடு ஓரமா ஓட்டிட்டு போனோம்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்ட் கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மெட்டல்ல மட்டும் மோதிச்சுன்னா கண்ணாடி உடையாம கடந்து போகலாம் அப்படிங்கிறத எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எங்க தலைவர் ராஜபாண்டிக்காக நான் உயிர் பெற்று வந்துடுவேன், என்னை முடிஞ்சா கொண்டுட்டு போயிருங்க. ஆனா உயிரோட வந்தா உங்க 12 பேர்த்தையும் நான் விடவே மாட்டேன். சபதம் எடுத்துட்டு அவர் ஃபீல்டுக்கு வந்துடுறாரு. சாகும் தருவாயில கூட வெறி பிடிச்சி அவனுக்கு சவால் விடுறான். அரசியல் தலைவர்களே கஞ்சா கடத்தலுக்கும் சாராய வியாபாரத்திற்கும் கந்து வெட்டி விடுவதற்கும் இவங்கெல்லாம் தலைவர்களா இருந்தா, தலைமை தாங்குவர்களா இருந்தா 5% கமிஷன்ல ஆரம்பிச்சு இப்போ 40%க்கு மேல போயிட்டு இருக்குதுமா. உங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம். நம்ம எல்லாருமே வெள்ளைக்காளியை பத்தி தான் கடந்த ஒரு சில வாரங்களா பேசிட்டு இருக்கோம். வெள்ளைக்காளியை தாண்டி யார் இந்த கொட்டுராஜா சார்? வெள்ளைக்காளியை தாண்டி இவர் பெரிய தாதாவா? போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய மதுரை பிரபல ரவுடி கொட்டுராஜா என்கின்ற அழகுராஜா. போலீசார் மீது 6 நாட்டு வெடிகுண்டு வீசுறான். போலீஸ் எஸ்கார்டை ஃபாலோ பண்ணிட்டு யார வெள்ளைக்காளியை ஃபாலோ பண்ணதுக்காக மதுரையிலேருந்து 14 ரவுடிகளை 2 காரில் ஏற்றிக்கிட்டு திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து வெள்ளைக்காளி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஒரு கஞ்சா வழக்கில் ஆஜர்படுத்துறது கொண்டு போகிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணணும்னு திண்டுக்கல் சப்ஜெயிலிருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. திண்டுக்கல் கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு அவர் ஏற்கனவே வேற ஒரு கொலை வழக்கில் தண்டனை பெற்று புழல் ஜெயிலில் இருக்கிறாரு. அந்த புழல் ஜெயிலில் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக எஸ்கார்ட் ஆஃபீஸர்ஸோட போயிட்டு இருக்கிற வண்டியை 2 கார்களை கொண்டுட்டு அந்த கார்கள் முழுவதுமே வெடிகுண்டுகளையும் அறிவாளையும் அடியாட்களையும் பிரபல ரவுடிகளை வேணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 14 பேருமே வயது பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்குமே 29, 26, 27, 34, 29, 34 எல்லாம் 25லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கிற 15 பேர். இவங்க 16 பேருடைய குடும்பம் என்ன ஆகும்? எல்லாத்துக்குமே இப்போ 29 வயசுனா கல்யாணம் ஆகிருக்குமா, 34 வயசு, 29, 26, 28, 29, 30 இப்படி 14 ரவுடிகள். இந்த 14 ரவுடிக்கும் அக்கா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அவங்க அம்மாவுக்கு தான் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஈவு இரக்கம் அல்லது பொறுமை என்னங்க இல்லை ஒரு பிரச்சனை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துலையும் யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு புரியல. அப்படியும் சில பேர் மதுரையில் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷனாக இருக்கிறவர் தான் கொட்டுராஜா என்கின்ற அழகுராஜா. வயது 30 அப்படிங்கிறவர். இவர் மதுரையில் இருக்கிற அந்த TNPH மதுரையில் மேலே அனுப்பான் அடி தமிழ்நாடு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டை சேர்ந்த அழகுராஜா என்று கொட்டுராஜா. இவர் மங்களம்பேடு அங்கேருந்து அந்த மதுரையிலிருந்து இவர் ஏற்கனவே பலமுறை சிறைக்கு போயிருக்கும் போது அங்கே ஏற்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் பாருங்க யார் யாரை திரட்டுறா பாருங்க. கார்த்திக் வயது 29, அவர் அனுப்பான் அடியை சேர்ந்தவர். நிர்மல் வயது 26, மதுரை தெற்கு வாசலை சேர்ந்தவர். எனக்கு பாண்டி முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் மீனாட்சி நகரை சேர்ந்தவர். அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிறவர் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். மதுரை எங்கே இருக்குது, ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, ரைட்டு. இங்கே ராமேஸ்வரத்தை விடுங்க, அசோகன் அப்படிங்கிற அரவிந்த் வயது 29, சமயபுரத்தை சேர்ந்த ரவுடி. மதுரை எங்கே இருக்குது, சமயபுரம் எங்கே இருக்குது, ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, அதெல்லாம் தாண்டி வினோத் வயது 34, நீலகிரி. ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மொத்த ரவுடிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கான் இந்த
அழகு ராஜா என்கின்ற கொட்டு ராஜா, வெள்ளைக்காலியை போடுறதுக்கு. வெள்ளைக்காளியை போடுறதுக்கு. அப்போ இப்போ நீலகிரியில் யார் மிகப்பெரிய ரவுடி, ஈவிரக்கம் மட்டும் இல்லாமல் கொலை செய்கிறவன் யார்? என்னங்க, சமயபுரத்தில் ஈவிரக்கம் மட்டும் கொலை செய்கிறவன் யார்? ராமேஸ்வரத்தில் ஈவிரக்கம் மட்டும், மீனாட்சி அப்புறம் வடக்கு வாசல் தெற்கு வாசல் பக்கம் வர ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவன் யார்? இத்தனை ரவுடிகளையும் வந்து 14 ரவுடிகளை ஒருங்கிணைத்து ஒரு டீம் ஆக்கி ஒரு வண்டியில் போட்டு உட்கார வச்சு அவங்கள திண்டுக்கல்லிருந்து புதுக்கோட்டை கூட்டிகிட்டு போயிட்டு புதுக்கோட்டையிலேருந்து போலீஸ் வேனுக்கு பின்னாடியே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற அளவுக்கு தைரியம் மிக்க ஒருத்தவனா வளம் வர்றான். இவ்வளோ போலீஸுமே வந்து அவங்க இப்போ எத்தனை செக் போஸ்ட் இருக்குது, டிராஃபிக்கு போலீஸ் நிற்பாங்க. சில பேர் இப்போ நம்மலாம் வந்து காரில் போகும்போது, நாங்கள் கூட மஃப்டியில் போகும்போதுமா, ஏமா நம்ம வண்டிக்கார லைசன்ஸ் இல்லையோ, அல்லது இந்த போலீஸ்காரர் நிற்கிறாரு இவர் விடுவாரா, சிக்னலை தாண்டி போயிடாதப்பா, அப்படிலாம் நம்ம குடும்பத்தோடு பேசுகிறத வந்து பதட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். என்னுடைய மகன்கள் கூட வந்து அப்பா சிக்னல் போட்டுருதுப்பா, இந்த பக்கம் போலீஸ் நிற்கிறாருப்பா அப்படிம்பானுங்க. ஸோ போலீஸ் வந்து ஒரு சிக்னல்னா கூட வந்து பார்த்து பதட்டப்பட்டு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாட்டில் எத்தனை செக் போஸ்ட்டு, எத்தனை கோர்ட்டு, எத்தனை வழக்குரைஞர்கள், அத்தனையுமே தாண்டி நான் ஏற்றுக்கொண்ட சபதத்தை நிறைவேற்றிடுவேன். இப்ப இந்த வெள்ளைக்காளி அப்புறம் வந்து கொட்டுராஜா 2 பேர் இருக்காங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகை இருக்கா, இல்ல இப்பதானா இவங்க யாருன்னே தெரியாம புதுசா அறிமுகமாறாங்களா இந்த பிளான்? ஏம்மா, இது வந்து 2003. இது வந்து ஒரு ஒரே ஒரு ஊரில் ஒரே ராஜா மாதிரி குருசாமி ராஜபாண்டி அப்படின்னு 2 பேர் வந்து மதுரையில் கீரத்துறைங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கருத்து அறிவான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தமிழ் பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் பெயர் பிடிக்கல. என்னங்க, அவனுங்க அங்கேருந்து என்ன செய்கிறானுங்க, நம்ம ஊரில் வந்து கருத்தறிவான் அப்படிங்கிற ஊரில் ஒன்றும் பெருசாக வந்து பிஸ்னஸ் பண்ண முடியல. மதுரையில் தான் அந்த மார்க்கெட் இருக்குது. அங்கே போனால் நம்ம 2 பேரும் பொழைச்சிக்கலாம். ஒன்று அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகணும். எந்த மார்க்கெட்டுன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. மதுரையில் ஒரு மார்க்கெட் இருக்குது. அது 2 மார்க்கெட் இருக்குது. என்னங்க, ஒன்று வந்து லிக்விட் மார்க்கெட்டு, ஒன்று வந்து மெட்டீரியல் மார்க்கெட்டு. போதை பொருள் சொல்கிறீங்க. இல்லை, 2 மார்க்கெட் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த 2 மார்க்கெட்டுமே நம்ம போய் கை வைக்கணும்னாவே, இப்போ பாருங்கள், இந்த அரசியலில் வந்து இந்த கடந்த 23 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. அப்போ அந்த வி.கே. குருசாமி வந்து திமுகவை சேர்ந்தவர், ராஜபாண்டி வந்து அதிமுகவை சேர்ந்தவர். ஊர்லேருந்து புறப்படும் போதே நீ திமுகவில் இருந்துக்க, 2 பேர் உறவினர்கள், ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க. நான் திமுகவில் இருந்துடுறேன், நீ வந்து ஏடிஎம்கே போயிடு. நம்ம வந்து கீரத்துறை ஏரியாவில் அந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து கொடி கட்டி பறக்குது. அது நீண்ட நெடுங்காலமாக அந்த கீரத்துறை வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. அதை சுற்றி உள்ள பகுதியில் அந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம பண்ணணும்னா அரசியல் பலம் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவே அரசியல் ஒரு ஆயுதமாக வச்சு அதுக்காகவே அரசியலில் போகிறாங்க. இது என்ன மாதிரியான அரசு? இவனுக்கு தான் வந்து 2 கட்சியுமே வந்து சீட்டு கொடுத்துருக்குது. அந்த பிஸ்னஸில் அந்த சாராய விற்கிறது, கஞ்சா கடத்துறது, அந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து அரசியல் பலத்தை வந்து கொடுக்கறது. அதுக்கு ஒரு பெரிய டீமை ரெடி பண்ணிட்டு அசைக்க முடியாத சக்தியாக அந்த ஏரியாவில் இருக்கிறது. அப்போ ஒரு கட்சி இப்போ திமுகவில் வந்து வி.கே. குருசாமி வந்து 2003 அந்த ஊராட்சி நகர்மன்ற தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த தேர்ந்தெடுக்க போகும்போது வெற்றி கழிப்பை கொண்டாடுறதுக்கு போஸ்ட்லாம் ஓட்டுறாங்க. அந்த போஸ்ட் என்னடா உங்கள் கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பேசுகிறது தான் அரசியல். ஆனால் கேஸுக்கு பணம்லாம் எங்கேருந்து வருது? இல்லை மம்முட்டியை எடுத்து சம்பாரித்து கீரைத்துறை அப்படிங்கிறதுனால போய் கீரை விற்று எனக்கு மூட்டை தூக்கி சம்பாதிச்ச பணமா? இவங்க வந்து கிட்டத்தட்ட 23 வருஷத்தில் 21 கொலைகளை வந்து கவுண்டர் மர்டர் பண்ணிவிட்டு அத்தனை வக்கீல்களை இப்போ பாருங்கள், இதில் அடிப்பட்ட இவன் இந்த கொட்டுக்காளி வந்து தூக்கி எறிஞ்சான 6 வெடிகுண்டில் கொட்டுராஜா வந்து தூக்கி எறிஞ்ச 6 வெடிகுண்டை பேசுகிறாங்க. ஒரு வெடிகுண்டு வீசிட்டு ஓடல. பெரம்பலூர் வந்து சென்னை வர்ற வழியில் அவங்க வந்து ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக நிறுத்துறாங்க. சாப்பாடு நிறுத்து அந்த காளி வெள்ளைக்காளி உட்காந்துருக்கான். வெள்ளைக்காளி பக்கத்தில் பின்னாடியே வந்து அவருடைய வக்கீலும் வந்திருக்காரு.
அதே வண்டியிலேயே. ஆமாம், அவர் வந்து வக்கீல் வந்து அது பின்னாடி காரில் வந்துருக்கலாம், அல்லது வக்கீல் அக்காம்பனி பண்ணியிருக்காரு. வக்கீலையும் சேர்த்து என்னங்க 6 வெடிகுண்டு போடுறாங்க, வக்கீலும் காயம் பட்டுறாரு. அப்ப அது கூட எஸ்கார்ட் டீமும் உதவி எஸ்கார்ட் டீம்ல 3 பேர் காயம். 6 நாட்டு வெடிகுண்டு வீசுறாங்க. அதுல வந்து வினோஜ்குமார், மருதுபாண்டி, வெள்ளக்காளியோடைய வக்கீல் பன்னீர்செல்வம் 3 பேருமே வந்து படுகாயம் அடைஞ்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எஸ்ஐ ராமச்சந்திரங்கிறவர் வந்து 10 ரவுண்டு சொல்றாருமா. 10 ரவுண்டும் வந்து இந்த இவன் மேல படல, யாரே கொட்டுராஜா மேல, அழகுராஜா மேல படல. இவன் அழகுராஜா 14 பேரையும் 15 பேரையும் இவங்க 6 வெடிகுண்டை வீசி இவங்களை அட்டம் பண்ண முடியல. இந்த ராமச்சந்திரன் மட்டும் துப்பாக்கி எடுத்து 10 ரவுண்டு சுடலை அப்படின்னா அவன் கொண்டு வந்த எல்லா நாட்டு வெடிகுண்டையும் அருவாளையும் பயன்படுத்தி இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்த வெட்டியிருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல வந்து அந்த வெள்ளைக்காளிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. வெள்ளைக்காளியை வந்து பாருங்க, தன் உயிரை கூட கொடுத்து அவன் குற்றவாளி, ஏற்கனவே கான்விக்ட், அவன் வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்த போதிலும் அவனுடைய உயிருக்கும் உடலுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எஸ்கார்ட் ஆஃபீஸருடைய கடமை. அப்படிங்கிறனால ராமச்சந்திரன் எஸ்ஐ வந்து 10 ரவுண்டு திருப்பி சுட்டுட்டு 10 ரவுண்டோட கண்டினியூஸாக சுட்டுட்டே இருக்கான்னு தான் ஓடுறான். 14 பேரையும் எடுத்துட்டு அவன் வந்து என்ன செய்யறான், ரிட்டர்னுக்கு எடுத்துட்டு ஓடுறான். போகும்போது செக் போஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, செக் போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும் பொழுது இவன் வந்து 2 காரோட வந்து எஸ்கே 15 பேர் கொண்ட அந்த டீமை எடுத்துகிட்டு எஸ்கே ரிட்டர்ன் போகிறான். ரிட்டர்ன் போகிற பொழுதுமா திருச்சியிலேருந்து, அதாவது சென்னையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் போகிறான். அந்த பெரம்பலூர் அந்த செக் போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு கட்டை இருக்குது, தடுப்பு கட்டை கோ அப்படின்னு போடும், அப்புறம் ஸ்டாப்னு போடும், கோன்னு போடும் பார்த்தீங்களா. அதில் இந்த டிரைவர்ஸ் அதிவேகமாக போகிற பொழுது இந்த அந்த கெனாலில் ஒரு கார் போகிறதுக்கு ஒரு கெனால் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கெனாலில் லெஃப்ட் சைடு ஓரமாக ஓட்டிட்டு போனோம்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்ட் கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மெட்டலில் மட்டும் மோதிச்சுன்னா கண்ணாடி உடையாமல் கடந்து போகலாம். அப்படிங்கிறத எப்படி ட்ரைனிங் எடுத்தானுங்கன்னு தெரியல. அந்த ஒரு 2 வண்டியுமே வந்து செக் போஸ்ட்டில் அவங்க வந்து கோ போடல, அவன் ஸ்டாப் போட்டுட்டு இருக்கும் போதே வந்து அடிச்சுட்டு கடந்து போகுது. ஒரு சேசிங் மாதிரி அங்க நடந்திருக்கு, கார் சேசிங். ஆமா, கார் சேசிங்கை விட அதிவேகம். இதுல வந்து காவல்துறை துரத்தி அவங்கள பிடிக்க முடியாத அளவுக்கு அதிவேகத்துல போய் என்ன செஞ்சிருக்காங்க, போறாங்க. அவங்க வந்து அங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல சின்ன சேலம்னு ஒரு ஊர் இருக்கு, சேலம் போற வழியில. அங்க கொண்டு போய் ஒரு வண்டியை விட்டுட்டு இன்னொரு வண்டியில எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த வண்டியுடைய போலீஸ் சேஸ் பண்ணி போறாங்க. இந்த சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே வந்து அங்கே வந்து மத்திய மண்டல திருச்சி ஐஜி பாலகிருஷ்ணனும் பெரம்பலூர் எஸ்பி மேடமும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு யார் இவனுடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து யார் பிரபல ரவுடி வெள்ளைக்காளின்னா யார், வெள்ளைக்காளியை ஏன் அவன் கொலை பண்ணணும், இந்த வெள்ளைக்காளிக்கு என்ன, எஸ் இந்த வெள்ளைக்காளி என்றால் யார், ஏன் வெள்ளைக்காளியை வந்து இத்தனை பேர் சேர்ந்து கொலை பண்ண வரணும் அப்படின்ட்டு இம்மிடியட்டாக வந்து ஐஜி பாலகிருஷ்ணன் ஸ்டடி பண்ணுறாரு. மதுரை காமராஜபுரம் முத்துராமலிங்க தேவர் தெருவை சேர்ந்த காளிமுத்து என்கின்ற வெள்ளைக்காளி, காளிமுத்து என்கின்ற வெள்ளையா இருக்கிறதுனால அவனுக்கு பேர் வெள்ளைக்காளின்னு வச்சிடறானுங்க. ஸோ வயது 30, பிரபல ரவுடி அனைவர் ஒரு குற்ற வழக்கில் தண்டனை பெற்று புழல் சிறையில் இருக்கார். ஏற்கனவே வந்து அவர் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று புழல் ஜெயிலில் இருக்கிறாரு. அதே சமயத்தில் இவர் மேலே ஒரு கஞ்சா கேஸு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அதுக்காக வந்து இவர் என்ன செய்கிறாங்க, திண்டுக்கல் சப்ஜெக்டில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த புதுக்கோட்டையில் வந்து ரிமாண்ட் வாங்குறாங்க. அந்த கஞ்சா கேஸில் ரிமாண்ட் வாங்குறாங்க. கொலை கேஸு, சாராய கேஸு, கஞ்சா கேஸு, அனைத்து வகையான கேஸுமே வந்து வெள்ளைக்காளி மேலே இருக்கு. அனைத்து வகையான வழக்குகளும் இவங்க அத்தனை பேர் மேலேயும் இருக்குது. இவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன மாதிரியான அரசியல்வாதிகளை இந்த நாடு வளர்த்து விட்டு இருக்கிறது. இப்ப நீங்களே சொல்றீங்க 22 கொலைகள் கிட்ட வந்து இந்த 22 கொலைகள், அதாவது காவல்துறை அந்த 22 கொலை, அந்த 22 கொலையுமே வந்து அரசியல். ஏன்னா அரசியல் இவர் பார்த்தா வி.கே. குருசாமி திமுக, ராஜமண்டி ஏடிஎம்கே, அந்த அரசியல் பின்புலம் இருக்கிறதால தான் எந்த நடவடிக்கை இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் சொல்றாரு. நம்ம சொல்லல, செங்கோட்டையன் சொல்றாரு. திமுகவும் அதிமுக இங்க 11 கொலை நடந்துக்குது, இந்த பக்கம் 11 கொலை நடந்திருக்கு. 22 கொலையில் 21 கொலையில் இந்த பக்கம் 10 பாடி, இந்த பக்கம் 10 பாடி விழுந்திருக்குது. எல்லாருக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க.
ஆனால் எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க, எல்லாரும் பெயிலில் வந்துடுறாங்க. எல்லாமே அந்த பழிக்கு பழி வாங்குதல் தான், எல்லாம் பழிக்கு பழி வாங்குதல் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பு குருசாமியுடைய உறவினர்கள், மச்சான், மருமக, மாமனார், இப்படியா. இப்போ இந்த வெள்ளைக்காளிக்கான 2003 வந்து வி.கே. குருசாமி முதல்ல கீரத்துறையில் வந்து தங்கி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கும் போது லோக்கல் பாடி எலெக்ஷனில் அங்கே வந்து அவர் வந்து மாநகராட்சியில் திமுகவுடைய மதுரை கிழக்கு மண்டலத்தினுடைய செயலாளராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கும் போது போஸ்ட் ஒட்டி அந்த ஏரியாவே நாங்கள் தான்டா, நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், மன்னராட்சி மாதிரி, இது மக்களாட்சி இல்லை, மன்னராட்சி மாதிரி. அதில் ராஜபாண்டியுடைய தளபதி இருந்த மாதிரி சின்ன முனிஸ் என்கின்ற முத்துராஜ் என்னங்க இப்போ என்ன செய்யறான், ஒரு போஸ்ட்டை போய் என்னடா நாங்கள் எங்கள் போஸ்ட்லாம் ஒட்டிருக்கோம் அது மேலே சேர்த்து ஒட்டுறீங்களே அப்படின்னு அதை போய் கிழிச்சிடறான். அதனால வந்து வி.கே. குருசாமியுடைய ஆட்கள் பாம்பு பாண்டி, மாரிமுத்து, வழுக்க முனீஸு, முனீஸ்வரன் அப்படி 12 பேர் சேர்ந்து சின்ன முனீஸை வந்து ரோட்லேயே வச்சு வெட்டி கொல்றாங்க. அப்போ அவர் வந்து கொலை செய்யப்படலை, அவருக்கு உயிர் இருக்குது. அப்போ சின்ன முனீஸ் சொல்கிறான், இந்த மாதிரிடா எங்கள் தலைவர் ராஜபாண்டிக்காக நான் வந்து உயிர் பெற்று வந்துடுவேன், என்னை முடிஞ்சால் கொண்டுட்டு போயிருங்க, ஆனால் உயிரோடு வந்தால் உங்கள் 12 பேர்த்தையும் நான் விடவே மாட்டேன் அப்படி. சாகும் தருவாயில் கூட வெறி பிடிச்சி அவனுக்கு சவால் விடுறான். அவனுக்கு திரும்பி வந்து இவனை விட்டா இவன் பொல்லாதவன், இவனை விட்டால் கண்டிப்பாக நம்மளை காலி பண்ணிடுவான், இவன் பொல்லாதவன் வேண்டாம், இவனை விட்டால் நம்மளை காலி பண்ணிடுவான், கண்டிப்பாக காலி பண்ணுவான், இவன் வந்து ராஜபாண்டியுடைய தீவிர பக்தனு, வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தளபதி, இவனை விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல் கொலை வந்து சின்ன முனீஸ் கொலை நடந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 2006 இதில் வந்து 12 பேரை வந்து கைது பண்ணுறாங்க. அதில் வந்து வி.கே. குருசாமியும் வந்து அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாகவே சேர்த்துறாங்க. அக்யூஸ்டா வந்து அவர் வந்து ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட், மறுபடியும் பெயில் வந்து மறுபடியும் நகர்மன்ற தலைவர் ஆகுது. இவர் மேலே வந்து மர்டர் கேஸ் போகிறாங்க, ராஜபாண்டி மேலே மறுபடியும் பெயிலில் வர்றார். இப்போ இந்த நாட்டில் வந்து எத்தனை கேஸ் வந்தாலும் பெயிலில் வந்து தலைவர் ஆயிடலாம். ஆனா அந்த வி.கே. குருசாமி ராஜபாண்டி ஒற்றுமையா தான் இருக்காங்களா? அவங்களுக்கு கீழே இருக்க இந்த அடியாட்கள் தான் இல்லை அரசியலில் வந்து அரசியல்லையும் நம்ம சொன்ன அந்த வியாபாரங்கள்லையும் வந்து பணப்புழக்கமும். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஏரியாவில் நான் தான் நகர்மன்ற தலைவர் ஆகிட்டேன் அப்படின்னா, இந்த நகர்மன்ற தலைவர் கீழே அது அனைத்துமே A to Z கான்ட்ராக்டு என்னங்க வியாபாரம், நீங்கள் அந்த 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 வியாபாரம் அந்த வியாபாரம் அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் அத்தனையுமே வந்து அவர் தான் தலைவர். அப்போ பணம் பலத்தில் வந்து அவர் பெரும் புள்ளியாக மாறிடுவார். அப்போ இவர் வந்து எதிர்கட்சி ஆக்காம நமக்கு அந்த வருமானம் இல்லையே அப்படின்னு இருக்கும்போது போட்டி பொறாமை 2 பேருக்கும் வந்து 2 பேரும் எதிர் துருவங்களாக மாறிட்டாங்க. ஒற்றுமையா போய் அந்த கட்சியில சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க இப்போ எதிரியா மாறிட்டாங்க. ஸோ அப்போ 2006 வந்து 2006 மாநகராட்சி ராஜபாண்டி உறவினர் வந்து 2000 வழுக்க முனீஸ் என்பவனை வந்து வெட்டி கொள்றாங்க. வழுக்க முனீஸ் வந்து சின்ன முனீஸை கொண்டாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன முனீஸை கொண்டாங்க. இந்த ராஜபாண்டியோடைய ஆட்கள் என்ன செய்றாங்க, வழுக்க முனீஸை வந்து ராஜபாண்டி உறவினர் வந்து போட்டுறாங்க. 2வது அப்புறம் அவரு சின்ன முனீஸுடைய தம்பி தான் வந்து வெள்ளைக்காளி. சின்ன முனீஸோட தம்பி வெள்ளைக்காளி என்ன செய்யறான், நம்ம அண்ணனை ராஜபாண்டிக்கு ஆதரவாக இருந்ததுனால எங்கள் அண்ணன் அசைக்க முடியாத தளபதியை போட்டிங்கடா, அது நான் வந்து செவனேன்னு படிச்சு வேலைக்கு போகலான்ட்டு இருந்தேன், எங்கள் அண்ணனை போட்டதுக்கு பழிக்கு பழி உங்கள் 12 பேர்த்தையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டு அவர் ஃபீல்டுக்கு வந்துடுறாரு. எப்போ 2008 வந்து வெள்ளைக்காளி உள்ளே வந்துடுறான். 2008 உள்ளே வந்து அப்போ என்ன, இப்போ வயது 30 அப்படின்னா 2008 அவனுக்கு என்ன வயது பாருங்கள், 18-19 வயசுலேயே வந்து அவர் வந்து மர்டர் கேஸ் அக்யூஸ்டாக மாறி இது வரைக்கும் அவர் கொலையே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அவர் தான் வந்து வெள்ளைக்காளி இந்த காளீஸ்வரன். அவர் வந்து 2008 மாரிமுத்து, ராமமூர்த்தி 2 பேரையுமே வந்து அவர் வந்து வெட்டி கொள்கிறார். மாரிமுத்து, ராமமூர்த்தி யார், சின்ன முனீஸ் கொலையில் குற்றவாளிகள். தன்னுடைய அண்ணன் கொண்ட 12 பேர்த்த லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு 2 பேர்த்த அதில் கதையை முடிக்கிறாரு 2008. அப்படி அது வந்துட்டு மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு இவங்க வி.கே. குருசாமி உடைய தங்கையுடைய கணவர்
வி.கே. குருசாமி தங்கையுடைய கணவர் பாம்பு பாண்டி இதை வந்து வெங்காய மண்டியில் வச்சு கொல்றாங்க. 2013 வந்து ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சு கொல்றாங்க. என்னங்க அப்புறம் வி.கே. குருசாமி குரூப் என்ன செய்யுது 2013 என்னங்க சகுனி கார்த்தி தாய்மாமனை வந்து மயில்முருகனை வெட்டி கொள்றாங்க. ஆக பழிக்கு பழி வந்து 2015 வந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள்லமா 23 ஆண்டுகள்ல 21 கொலை பண்ணியிருக்காங்க. அழகுராஜா என்கின்ற கொட்டுராஜா. இப்போ மறுபடியும் நம்ம இங்க வந்துருவோம். சின்ன சேலத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு ஐஜி பாலகிருஷ்ணனும் பெரம்பலூர் எஸ்பியும் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு காளியை பற்றி விசாரிச்சுட்டு வெள்ளக்காளியை பற்றி விசாரிச்சுட்டு இவருக்கு எதிர் டீம் யாரு அப்படிங்கும்போது ஓகே வி.கே. குருசாமி உடைய எதிர்பார்ட்டி ராஜபாண்டி டீம் இருக்கு. இவங்க 2 பேருக்கு தான் எதிர். அப்போ இவன் வந்து ராஜபாண்டி டீம் தான் வெள்ளைக்காளின்னா வி.கே. குருசாமி குரூப்பை சேர்ந்தவங்க தான் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டார். உடனே பண்ணிட்டு வண்டியை போய் பார்த்தா வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி பார்த்தா இவங்கெல்லாம் வந்து இவன் பார்த்தா ஒருத்தன் வந்து அனுப்பனடி இவன் டீமில் யாராக இருக்காங்க, அழகுராஜாவோட டீமில் யாராக இருக்காங்க அப்படிங்கிறலாம் விசாரித்து பார்க்கும்போது நீலகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ நீலகிரியில் தான் பதுங்கியிருப்பானுங்க. ஏன்னா இந்த ஏரியாவே விட்டுட்டு நம்ம வேறு ரீஜனுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நீலகிரி மலையில் போய் பதுங்கியிருக்கானுங்க. ஸோ அடுத்த நாளே வந்து திருச்சி பாலகிருஷ்ணன் ஐஜியோடைய தலைமையில் இயங்கிய சிறப்பு தனிப்படைகள் அடுத்த நாளே வந்து பிடிச்சிடும். 24 நடக்குது, 26 பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வந்து 27 அதிகாலை இவனை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த 7 பேரையும் இல்லைங்க கார்த்தி, நிர்மல்குமார், பாண்டி, அலெக்ஸு, அசோகன், வினோத் இவங்க 7 பேரையும் கொண்டு வந்துட்டு கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இவ்வளோ வெடிகுண்டுகளை நீங்கள் எங்கேருந்துடா எடுத்தீங்க, எங்கேருந்து கொண்டு வந்தீங்க, ஏற்கனவே இந்த ரூட்டில் தான் வருவாங்கன்னு சொன்னோடனே கார் எடுத்துகிட்டு எங்கே போனீங்க, ஸோ காரில் கொண்டு போனதை எங்கே பதுக்கிட்டு போனீங்கன்னா காரை கொண்டு போய் இந்த இடத்துல விட்டு இதில் வந்து நாங்கள் வந்து வெடிகுண்டெல்லாம் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நாங்கள் காரை தான் கொண்டு போய் சின்ன சேலத்தில் விட்டுட்டு அப்புறம் ஒரே காரில் பிக்கப் போய் வேறு திசையில் பயணம் பண்ணி நீலகிரியில் போய் சந்தித்தோம் சார் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ இதை கேட்டுட்டு அந்த வெடிகுண்டுகளை எடுத்து ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து குன்னம் சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் மற்றும் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் இவங்க தலைமையில் ஒரு டீம் வந்து அங்கே போகுது. அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காட்டு பகுதியில் மறைச்சி வச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகுராஜா சொல்கிறான். சரி போய் எடுத்து ஆஜர்படுத்துகிறான்னா ஒரு வெடிகுண்டை எடுத்து அங்கே வந்து சங்கர் எஸ்ஐ மேலே வீசிடுறான். குன்னம் எஸ்ஐ சங்கர் ஆமாம் தாக்கத்தில் ஈடுபடுறான். ஏன்னா ஏற்கனவே அங்கே டீம் ஆஃப் பீப்புள் இருக்கும்போதே அவன் வந்து வெடிகுண்டுகளை 6 குண்டுகளை தொடர்ந்து வீசியிருக்கான். அருவாளை கொண்டு தாக்க முயற்சி பண்ணுறான். அங்கே ராமச்சந்திரன் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் 10 ரவுண்டு விடலைன்னா அந்த டீமையே வந்து போட்டு தள்ளியிருப்பான். அந்த அளவுக்கு வந்து கை தேர்ந்தவனா வந்து இந்த அழகுராஜா ட்ரெயின் ஆகிருக்கான். எங்கே ட்ரெயின் ஆகிருப்பான் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. மதுரையில் இவ்வளோ பெரிய ட்ரைனிங் சென்டரை வந்து வளர்த்து விட்ட என்னங்க தமிழ்நாடு அரசுக்கு நம்மளாம் வந்து பாராட்ட சொல்லாமல் இருக்க முடியாது. இந்த அரசு சொல்லலை, எல்லா அரசுகளும் 22 வருஷமாக இந்த டீமெல்லாம் இவ்வளோ கெட்டிக்காரர்களாக வளர்த்து ஆளாக்கிய என்னங்க அரசுகளுக்கு நம்ம வந்து எப்படி தான் பாராட்டுகளை சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இப்போ அந்த வீசிட்ட எஸ்ஐ மேலே வந்து குண்டு வீசினோடனே சங்கர் எஸ்ஐ மேலே பேண்ட்லாம் பிச்சுட்டு போயிடுது. அவர் படுகாயம் அடைஞ்சனால பெரம்பலூர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சமயத்தில் இன்ஸ்பெக்டர் மேலேயும் கொண்டு போகிறாங்க. நந்தகுமார் வந்து டம்மனை எடுத்து ஒரு துப்பாக்கியில் ஒரு ரவுண்டு விடுறாரு. அவன் நெத்தியில் படிச்சிச்சு. இவன் உடனடியாக வந்து 108 ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்து சேரல. சரி போலீஸ் ஜீப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருச்சி பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து போகிறாங்க. பெரம்பலூரில் போய் அவரை வந்து பரிசோதனை பண்ண டாக்டர் அங்கேயே வந்து இறந்து போயிட்டுறா. ப்ராட் டெட் அப்படின்னு சர்டிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா நெத்தியில் அந்த தோட்டா வந்து நெத்தியில் பட்டிருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து காலுக்கு தான் குறி வச்சேன் சார், அவன் குமிஞ்சு ஓடும்போது அது நெத்தியில் பட்டுருச்சு அப்படின்னு நந்தகுமார் சொல்கிறாரு. ஆக அப்போ அவங்க உறவினர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்காரவங்க பணம் வாங்கிட்டு அழகுராஜாவை விட்டுவிட்டு இந்த வெள்ளைக்காளியை விட்டுவிட்டு அழகுராஜாவை சுட்டுவிட்டாங்க அப்படின்னு மதுரையில் இருக்கிற அந்த அவங்க உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ பணம் இருக்குது அங்கே, அவ்வளோ பெரிய வியாபாரத்தில் கொடி கட்டி அங்கே பறக்கிறாங்க.
அந்த வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்ததுலாம் வந்து இந்த அரசியல் கட்சிக்காரவங்க. ஆனா எல்லாத்துக்குமே இங்க ஒரு முக்கிய புள்ளியா இருக்குது அரசியல் கட்சி. அரசியல் அதாவது அரசியல் வந்து இல்லைம்மா, இந்த கஞ்சா வியாபாரம் சாராய வியாபாரம் பண்ணுறவங்கலாம் அரசியலில் வந்து தலைவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னா, அப்போ அரசியலையும் கஞ்சா வியாபாரத்தையும் எப்படி வந்து பிரித்து அதை வந்து தடுக்க முடியும்? இப்போ தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ என்னங்க? அரசியல் தலைவர்களே வந்து கஞ்சா கடத்தலுக்கும் சாராய வியாபாரத்திற்கும் கந்து வெட்டி விடுவதற்கும் இவங்கெல்லாம் வந்து தலைவர்களாக இருந்தா, தலைமை தாங்குவர்களாக இருந்தா ஏன் தலைமை தாங்குறாங்க சார்? இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பயனா? இதுல இருந்து ஏதாச்சும் ஏமா அதெல்லாம் உங்களுக்கு வந்து 30% 60, அதாவதுமா அந்த காலத்தில் 5% கமிஷனில் ஆரம்பிச்சு இப்போ 40%க்கு மேலே போயிட்டு இருக்குதுமா. உங்க எந்த ஊரில் இருக்கீங்க நீங்கள்? அதுல வந்து அவங்க வியாபாரம் 40% கமிஷன் வந்து எல்லா வியாபாரத்திலையும் அரசியல் தலைவராக இருந்தால் எல்லா வியாபாரத்திலையும் கமிஷன். ஏன்னா இப்ப அழகுராஜா வந்து வெள்ளைக்காளி இடத்துல இருந்து வெள்ளைக்காளி இந்த மாதிரி ஒரு தாக்குதலில் ஈடுபட்டிருந்தா அங்க போலீசார் இந்த என்கவுண்டரை வந்து நடத்தி இருப்பாங்களா? ஏற்கனவே சுபாஷ் சந்திர போஸ் இந்த பக்கமும் ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. போத் சைடு என்கவுண்டர் ஹேப்பன்டுமா. அப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த அரசியல்வாதிகள்? அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இல்லைங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திவிட்டது அப்படின்னு வசனம் பேசியிருக்காங்க இந்த வழக்குகளில். ஆக இது எதிர்கட்சியுடைய சூழ்ச்சி என்று நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு பேசுகிறேன். எதிராது 22 வருஷமா இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது, என் வியாபாரத்துக்குள்ள நீ வரக்கூடாது, இல்லை நான் வாங்குற கமிஷனுக்குள்ள நீங்கள் வந்துடக்கூடாது. இது சாதாரணமாக வந்து ஊர் விட்டு ஊர் புறப்பட்டு வந்து 23 வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க எல்லாரும். இதே மாதிரி ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து என்னங்க தாசில்தார் ஆகி டிஆர்ஓ ஆகி வந்தவங்கெல்லாம் வந்து ஒரு சொந்த வீடு ஒரு வீடு கட்ட முடியாமல் கடைசியில் லோன் கட்ட முடியாத ஆஃபீஸர்ஸாக வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து வேலை செஞ்சவங்களாம் மொத்தம் தமிழகத்தில் ரவுடியானா அல்லது அரசியல்வாதியானா உடனடியாக கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அரசியலை வளர்த்து வச்சுட்டாங்க அல்லது நாட்டை வந்து கெடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு அரசியலில் பெரும் மாற்றம் வரணும். அப்போ தான் வந்து இந்த குற்றவாளிகள் எல்லாம் வந்து உண்மையாலுமே அடக்கணும். இப்போ வெள்ளைக்காளிக்கு தண்டனை கிடைக்குமா சார்? அவருக்கு வந்து தண்டனை என்ன மாதிரியான தண்டனைகளை எதிர்பார்க்கலாம்? வெள்ளைக்காளி மீது எத்தனை வழக்குகள் ட்ரையல் இருக்குதோ அந்த வழக்குகளில் இருக்கிற சாட்சிகள் எல்லாம் முறையாக விசாரணைக்கு உட்படுத்தி அரசு ஏஜென்சி வந்து அவருக்கு சரியான தண்டனையை பெற்று தருமானால், இப்போ ஒரு இதில் வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு, இன்னொரு தண்டனையில் ஆயுள் தண்டனை கிடைக்குது, இன்னொன்றில் வந்து 7 வருஷம் கிடைக்குது அப்படின்னா 27 வருஷத்துக்கு அப்புறமே அவர் வந்தாருன்னா 57-60 வயசில் வந்தாருன்னா அவர் வந்து தன் வாழ்க்கையில் பாதியை இழந்துடுவார். அப்புறம் வந்து ஒருவேளை மணந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான குற்றவாளிகள்லாம் வந்து மீண்டும் வந்து சமூகத்திற்கு திரும்பி வந்தாலும் அவர்கள் திருந்துபவர்களாக வருவார்களா அப்படின்னா அது வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு இருக்கிற திருப்பி வந்தோடனே அவங்க மாமா தானே வந்து மாவட்ட செயலாளர். அவர் ஜாமீன்ல வந்த உடனே வந்து அந்த மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளருடைய மருமகன் என்னங்க, ஒன்றிய பொறுப்பாளருடைய மருமகன், மதுரை கிழக்கு மாவட்டத்துடைய பொறுப்பாளருடைய பேரன் என்னங்க, அவருடைய அக்கா புருஷன், இவருடைய அக்கா மகன் அப்படின்னா அவங்கள வந்து எந்த காவல்துறையும் ஒன்றும் பண்ண போறதில்ல, அவருக்கு எதிராக சாட்சி சொல்லவும் யாரும் வரப்போறதில்லை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னா, காவல்துறை முடிந்தவரை சாட்சிகளை ஆஜர்படுத்தி சட்டத்தின் முன்பு நிறுத்தி இவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பது காவல்துறையுடைய கடமை. இந்த அரசியல்வாதிகள் வந்து அவர்களை எத்தனை போர்வையை போர்த்திவிட்ட பிறகு அந்த போர்வையை நீக்கி இவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவது சாதாரண வேலையாக அமையவில்லை காவல்துறைக்கு. காவல்துறை பல்வேறு நிலைமைகளை வந்து தோல்வியை சந்தித்திருக்கின்ற காரணத்தினால தான் 22 கொலை தொடர்ந்து நடக்குது. இந்த தோல்வியை வந்து கட்டாயப்படுத்தி வந்து காவல்துறையின் தோள்களில் திணிப்பது யார் என்றால் அரசியல். அதனாலதான் இந்த மாதிரியான தவறுகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சொல்றீங்களா சார்? ஆமாம்மா. தொடர்ந்து இதே போல் பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.